ஹஜ்ஜி பெருநாள் தினமன்று அதிகமான நன்மைகளை பெற எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லாஹ்விடத்திலே மிக பொருத்தமான நன்மைகளை வாரித்தரும் அமல் ஒன்று இருக்குமென்றால், சுன்னத்தான அமல் இருக்குமென்றால் அது உதுஹியாவுடைய அமலாகும். இந்த அமலுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான வெகுமதிகளை வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கென்றால், பிராணியின் இரத்தத்தை ஓட்டும் பொழுதே அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையுமே மன்னிக்கின்றான். ஒரு முறை சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உதுஹியாவுடைய அமலை செய்வதின் மூலமாக எந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிலே உள்ள ரோமங்கள், முடிகள் அனைத்துக்கும் உரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு முடிவுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சிறந்த அமலை செய்வதற்கு முன்னால் பிராணியை நாங்கள் சரியான முறையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். குறையுள்ள பிராணிகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குருட்டுத்தனம், சிரங்கு, நொண்டி போன்ற குறையுள்ள பிராணிகளின் மூலமாக உதுஹியாவுடைய அமல் நிறைவேற மாட்டாது. அதுபோன்று நாங்கள் சுன்னத்தான விடயங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அறுக்கும் பொழுது பிராணியை கிபிலாவின் பால் முன்னோக்கி அல்லாஹ்வின் பெயரை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக்க ஃபதகப்பல் மின்னி என்ற துஆவை ஓதி சிறந்த முறையில் நாங்கள் அந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு நாங்கள் இந்த அமலை சரியான முறையில் நிறைவேற்றி உறவினர்கள் மற்றும் ஏழைகளுடைய உள்ளங்களை மகிழ்வித்து அல்லாஹ்விடம் மேலான கூலியை எதிர்பார்ப்போம். அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.